கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். आइए संदेश में जाने के पहले आंखों को बंद करें, उसकी ओर ताकें। இரக்கமுள்ள பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, दयालु ईश्वरीय पिता परमेश्वर, இந்த ஆராதனை வேலைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். इस आराधना का समय के लिए मैं आपको धन्यवाद देता हूँ। எங்களோடு பேசும் हमसे तू बातें कर। ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. पवित्र आत्मा तुम्हारे मध्य में मंडलाता जा। ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் தொடும்படியாக एक एक दिल को तू छूने के लिए என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை செய்து முடிப்பீராக. जो चाहता है तू उसे तू कर बैठ। தேரி உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. आपके नाम की महिमा होने पाए। இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் அன்பின் பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना मांगते हैं, प्यार से सुने परम पिता। ஆண்டவருடைய வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் சிந்திக்கலாம். परमेश्वर के वचन से आज कुछ बातों को अध्ययन करेंगे। சங்கீதம் 23 சங்கீதம் 6 வசனம். भजन संगीता 23 उसका 6 वचन। निश्चय भलाई और करुणा जीवन भर मेरे साथ साथ बनी रहेंगी और मैं यहोवा के धाम में सर्वदा वास करूंगा। என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். निश्चय भलाई और करुणा जीवन भर मेरे साथ साथ बनी रहेंगी। என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். मेरे जीवन भर में भलाई और करुणा मेरे पीछे हो लेंगे। கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கும்போது, जब परमेश्वर यहोवा मेरा चरवाहा रहेगा, அவர் என்னுடைய தலைவனாக இருக்கும்போது, जब परमेश्वर मेरा अगुवा रहेगा, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். मेरे जीवन भर में करुणा और सच्चाई पीछे हो लेंगे। என் தேவன் நன்மை செய்கிறவர், मेरा परमेश्वर भलाई करने वाला, என் தேவன் நல்லவர், मेरा परमेश्वर भला है। அவர் ஒருபோதும் தீமையை அனுபவிப்பதே இல்லை. वो कभी भी बुराई को आने नहीं देता। கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், नुकसान आ सकता है, कष्ट और दुख आ सकता है, ஆனாலும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். तो भी मेरे जीवन भर में करुणा और सच्चाई मेरे पीछे हो लेंगे। தாவீது தன்னுடைய அனுபவத்தோடு கூட இந்த காரியங்களை சொல்லுகிறான். इस भजन संगीता को लिखने वाले दाऊद अनुभव के साथ लिखता है। எத்தனை பேர் தேவனை, கர்த்தரை, இயேசுவை தன் மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்யக்கூடிய காரியம் இதுதான். जितने लोग परमेश्वर यहोवा को चरवाहा करके मान लिए, चाहे जितने भी लोग क्यों न हो, उन सारे लोगों के जीवन में ये जरूर अद्भुत काम पूरा होने वाला है। சில நேரங்களிலே நாம் அதிக கஷ்டப்படலாம். कभी कभी हम कष्ट उठाते होंगे, ஏன் இப்படி நடக்கிறது என்று கேள்விகள் கேட்கலாம். हमारे मन में प्रश्न उठता होगा, क्यों ये मेरे जीवन में ऐसे बीतता है। ஒருவேளை நீங்கள் இப்படி கூட நினைத்திருக்கலாம், शायद आपने ऐसे भी सोचा होगा, தெரியாமல் பீகாருக்கு வந்து விட்டோமோ, मैंने गलती की, बिहार में आ गई, அவசரப்பட்டு நான் வட இந்தியாவுக்கு வந்து விட்டேனோ, जल्दीबाजी कर लिया है, बिहार में मैं आ गया, क्यों। இன்னும் கொஞ்சம் நான் காத்திருந்திருக்கலாமோ என்று கூட நினைக்க கூடும். आप सोचे होंगे, और क्यों मैं बाट जोता इंतजार करता नहीं रहता। பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், पवित्र आत्मा आपसे कहता, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொல்கிறார். परमेश्वर का आत्मा कहता है, आपके जीवन भर करुणा और सच्चाई बनी रहेंगी। ஏனென்றால் என் தேவனை குறித்து நான் வேதத்தில் அறிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், क्योंकि मेरे परमेश्वर के बारे में बाइबल में मैं ये जानता हूँ। சங்கீதம் 145 8 வசனத்தை வாசிக்கும் போது, भजन संगीता 145 8 वचन को जब हम पढ़ेंगे, यहोवा अनुग्रहकारी और दयालु, विलंब से क्रोध करने वाला और अति करुणामय है। கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். यहोवा अनुग्रहकारी और दयालु, विलंब से क्रोध करने वाला और अति करुणामय है। அவர் எல்லார் மேலும் தயை உள்ளவர். नौवां वचन, यहोवा सबों के लिए भला है அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேல் உள்ளது. और उसकी दया उसकी सारी सृष्टि पर है।
கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாகும். परमेश्वर दयालु है, மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர். वो तरस खाने वाला और करुणामय है। அவர் எல்லார் மேலும் தயவுள்ள தேவனாக இருக்கிறார். लिखा है सारे लोगों के ऊपर दया करने वाला है। என் மேய்ப்பர், मेरा என்னை நடத்துகிறவர், सर्वाहा जो अगुवाई करता, அவர் இரக்கமுள்ள தேவன் என்பதை மறந்து போக वो வேண்டாம். दयालु परमेश्वर करके कभी न भूले। நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மோடு இருக்கும்போது அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். जब वो परमेश्वर हमारे साथ जीवन में रहता है तो हमारे लिए वो वकालत करने वाला है। எனவேதான் நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் என்னை தொடரும்படியாக அவர் வழி நடத்துகிறார். इसलिए भलाई और सच्चाई और करुणा जीवन भर साथ बने रहने के लिए वो अगुवाई करता है। சோர்வுகள் வரும்போது, निराश में जब होते हैं, சில நேரங்களிலே மனமடிவாயி போய் விடுகிற வேளையிலே, या आपका मन जब कभी टूट जाता है, நம்முடைய உள்ளத்திலே சாத்தான் சொல்லுகிற காரியங்கள் என்ன தெரியுமா? आपके मनों में शैतान किस बात को कहता है मालूम है? நீ முற்காலத்தில் செய்த பாவங்கள், तेरे पुराने पाप के चलते, முற்காலத்தில் செய்த அக்கிரமங்கள், तेरे भूतकाल के कुकर्म के चलते, நீ செய்த வினையின் பலனை நீ அறுக்கிறாய் என்று சொல்லுவான். भूतकाल के जा सारे कुकर्म को लिए तू काट रहा है करके कहेगा। ஆனால் लेकिन தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता है, எவன் ஒருவன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விட்டானோ அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் தலைமுறை தலைமுறையாக இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். जो कोई पाप को अंगीकार करके या मान के उसको छोड़ देता है, उसके पीढ़ी पीढ़ी तक वो अनुग्रह करने वाला है। விழுந்து போனது உண்மைதான், जरूर आप गिर गए होंगे, பாவம் செய்தது உண்மைதான், आपने पाप किया था, தவறி செய்தது உண்மைதான். आपने छूक किया था, ஆனால் என் தேவனுடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் என்றும் உள்ளது என்பதை மறந்து போக வேண்டாம். लेकिन अभी वर्तमान में और भविष्य में मेरा परमेश्वर का अनुग्रह पीढ़ी पीढ़ी तक बनी रहती है। ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा होवे। இதே காரியத்தை தான் என் தேவன் மோசேயோடு பேசுகிறார். इसी बात को मेरा परमेश्वर मूसा से बातचीत किया। யாத்ராகமம் 34 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கும் போது, निर्गमन 34 6 वचन को अगर आप पढ़ेंगे, இதே வசனத்தை ஆண்டவர் மோசேயோடு தெளிவாக சொல்கிறதை காண முடிகிறது. इसी वचन को बात को मूसा के साथ परमेश्वर सफाई से कहता है। அதே இதைத்தான் தாவீது திரும்ப சொல்லுகிறான். उसी को दाऊद दोहराता है। இங்கு மோசேயுடைய நிலைமை நாம் குறித்து பார்க்கும்போது, यहाँ मूसा का परिस्थिति को अगर आप देखिएगा, இங்குள்ள நிலைமை சிரித்து நாம் பார்க்கும்போது, उसकी स्थिति को अगर आप देखिएगा, தேவன் மோசேயை மலைக்கு வர சொன்னார். परमेश्वर ने मूसा को पहाड़ पर चढ़ के आने के लिए कहा। 40 நாட்கள் ஒன்றும் குடியாமலும் புசியாமலும் தேவ சமூகத்திலே மோசே அமர்ந்திருக்கிறான். 40 दिन मूसा ना कुछ पिया ना कुछ खाया और उस पहाड़ पर परमेश्वर के सम्मुख में ठहरे रहा। விடுதலை பெற்ற அந்த எகிப்தின் ஜனங்களை எவ்விதமாக நடத்த வேண்டும் என்ற ஆலோசனையை, கட்டளையை, நியமத்தை தேவன் மோசேக்கு கொடுக்கிறார். अभी छुड़ाए गए मिस्र देश से छुड़ाए गए इजराइल लोगों को किस प्रकार चलाना करके उनकी उपदेश के लिए, उनकी शिक्षा के लिए व्यवस्था को परमेश्वर मूसा को देने पर है। மோசே இவ்விதமாக தேவனோடு பேசிக் கொண்டிருக்கும் போது, मूसा इसी प्रकार पहाड़ के चोटी पर बातें कर रहा था। கீழே ஜனங்கள் ஆரோனோடு வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். नीचे तले में लोग हारून के साथ वाद विवाद करने लगे। மோசே செத்து விட்டாரியா? ए मूसा तो मर गया होगा, அவருக்கு என்னாச்சோ தெரியல, हमें पता नहीं मूसा को क्या हो गया। இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தி வந்தாரு, अभी तक तो आगे आगे अगुवाई किया था मूसा, இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒன்றை செய் என்று கேட்கிறார். अभी है हारून जी हमारे लिए कुछ आप कीजिए। ஆனால் लेकिन ஆண்டவர் அங்கே ஆரோனுக்காக ஒரு காரியத்தை செய்கிறார். परमेश्वर ने हारून के लिए एक काम किया। 32 யாத்ரா 28 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும் போது, 28 अध्याय निर्गमन उसका दूसरा वचन को अगर आप देखेंगे 28 का 2, और तू अपने भाई हारून के लिए वैभव और शोभा के निमित्त पवित्र वस्त्र पहनवाना। உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. और तू अपने भाई हारून के लिए वैभव और शोभा के निमित्त पवित्र वस्त्र बनवाना। மகிமையும் பரிசுத்தமும் நிறைந்த வஸ்திரத்தை ஆரோனுக்கு செய்யும்படியாக
தேவன் மோசேயோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ऐसे वस्त्र जो शोभा और महिमा के साथ और पवित्रता के साथ है, उस वस्त्रों को हे मूसा हारून के लिए तू बनवाओ. ஆனால் ஆரோனோ, लेकिन हारून, மோசேயோடு தேவன் பேசினதை தான் அவன் கேட்டானே தவிர ஆரோன் இன்னும் தேவனோடு நேராக பேசவில்லை. मूसा से परमेश्वर बातचीत करते हुए तो हमने सुना, लेकिन अभी हारून और परमेश्वर के बीच में कोई बातचीत नहीं है. ஆரோனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. अभी हारून को पता नहीं चला क्या करूं. உடனடியாக அங்க இருக்கிற பொன்னை எல்லாம் வாங்கி ஒரு கன்றுக்குட்டியை பிணைத்து அதை வணங்கும்படியாக ஜனங்களை தவறான பாதையிலே அனுப்பிவிட்டான். हारून ने एक बड़ी गलती की. वहां लोगों से सारे गहना को मंगवाया, सोना चांदी के गहना को मंगवाया और उससे ये बछड़ा बनाया और उसको बना करके उनको वहां नाचने के लिए या वहां दंडवत करने के लिए कह दिया. தேவன் உனக்காக பரலோகத்தில் வைத்திருக்கிற திட்டங்கள் மகிமை நிறைந்ததாக பரிசுத்த நிறைந்ததாக இருக்கிறது. मेरे प्रियो, आपके लिए जो परमेश्वर की योजना जो स्वर्ग में बनाई गई है वो पवित्र है, वो शोभा और महिमा के साथ तो है. அதை எப்போது வரைக்கும் நீ தேவனோடு நேரடியாக கான்டாக்ட் பண்ணி அதை அறிந்து கொள்ளவில்லையோ அப்போது வரைக்கும் தேவ சித்தத்தின்படி செயல்படுவது கடினமான காரியம். लेकिन आप बातचीत करके, आप परमेश्वर से पूछ के बातें करके रिश्ता बना करके जब तक अपना नहीं रखेंगे तो आप गिरने का संभावना है. நான் தீர்க்க தரிசனங்களை நான் தாழ்வாக எண்ணவில்லை. मैं भविष्यवाणियों को नीच नहीं समझता हूं, ஆனால் இன்று अनेक தீர்க்க தரிசனங்கள், लेकिन आज की कई भविष्यवाणियां அநேகருடைய தேவ திட்டத்தை தேவன் வைத்திருக்கிற காரியத்தை அவர்கள் அறியாமல் போக பண்ணுகிறது. और ये भविष्यवाणियां जो है कई लोगों की परमेश्वर की योजना को तोड़ देता है या उसको हटा देता है. அப்படியாக இவர் சொன்னார், இப்படியாக இந்த ஊழியக்காரர் சொன்னார் என்று சொல்லி தேவன் பரத்தில் வைத்திருக்கிற திட்டங்களை இழந்து போய் தவிக்கிற अनेक தேவ ஜனங்களை நான் காண்கிறேன். அவருடைய பேச்சை நான் கேட்டிருக்கிறேன். आज मैं कई परमेश्वर के लोगों को देखता हूं, वे तितर बितर हो रहे हैं. क्यों? उसने ऐसे भविष्यवाणी किया और ये सेवक ने ऐसे भविष्यवाणी किया, उनको मानकर परमेश्वर की योजना से वंचित हो गए. நன்மையும் கிருபையும் தொடரும்படி தேவன் உனக்கு வைத்திருக்கிற காரியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால், भलाई और करुणा आपके सदा बने रहने के लिए जो बात है अगर आपको मालूम करना है तो உனக்கும் தேவனுக்கும் ஒரு இணைப்பு வேண்டும், ஒரு பிணைப்பு வேண்டும். आपका और परमेश्वर के बीच का एक रिश्ता या देवन- बातचीत चलना चाहिए. தேவ சமூகத்தில் நின்று அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக இன்னும் அவரை நெருங்க வேண்டும். आप परमेश्वर के सम्मुख में ठहरे रह के या बाट जो के प्रार्थना करके उसके साथ होने का बिल्कुल बात होना இது चाहिए. தேவனுடைய திட்டவட்டமான தீர்மானம் என்பதை மறக்க வேண்டாம். ये ना केवल परमेश्वर की योजना है और उसकी बहुत बड़ी आपके लिए दी गई बात है. தேவ சமூகத்திலே நீ போகும்போது தேவன் உன்னோடு பேசுகிறவராக இருக்கிறார். जब आप परमेश्वर के सम्मुख में जाएंगे उस परमेश्वर आपसे बातें करने वाला है. இந்த காரியங்களை தேவன் மோசேக்கு சொல்லுகிறார். ஏதோ கடுபடி நடந்து விட்டது என்று சொல்லுகிறார். और वहां जो है मूसा से जो परमेश्वर बोल रहा था, ऊपर बातचीत कर रहा था, परमेश्वर कह दिया देखो नीचे कुछ गड़बड़ी हो रहा है, नीचे कुछ गलती हो रहा है. யாத்ரா 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது निर्गमन 32वां अध्याय उसका 9वां वचन को अगर आप पढ़ेंगे तो கர்த்தர் மோசேயை நோக்கி, परमेश्वर ने मूसा से कहा, இந்த ஜனங்களை பார்த்தேன், मैंने उन लोगों को देखा, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ये लोग हठीले हैं. எத்தனை முறை என்னுடைய வார்த்தையை கேட்டாலும், कितने बार मेरी बात को तो वे सुने हैं, எத்தனை முறை என்னுடைய பிரசன்னத்தை உணர்ந்தாலும் कितने बार मेरे सम्मुख को उन्होंने देखा है, நிலைத்து நிற்காத ஜனங்கள், लेकिन वे टिके नहीं अभी तक. தேவனுடைய வழியை விட்டு விலகி போற ஜனங்கள். वे परमेश्वर के मार्ग से भटक गए हैं. இவர்கள் தேவனை தேவன் என்று அறியாதபடி இன்னும் अंधकारத்தில் ஜீவிக்கிற ஜனங்களா இருக்கிறார்கள். अभी भी परमेश्वर को न जानते हुए अंधकार में ये लोग जीवन बिताने वाले हैं. மோசே இந்த ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுகிறார். अभी मूसा जाकर के इन लोगों के लिए परमेश्वर के सम्मुख में प्रार्थना करना शुरू किया. யாத்ரா 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள்
நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் वही निर्गमन 32 का 13 को अगर आप पढ़ेंगे, அது தாசனாய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தொருளும் என்று சொல்லுகிறான். वहां लिखा है आपके दास अपने अब्राहम इसहाक और याकूब को हे प्रभु तू स्मरण करे. ஏனென்றால் தேவன் மோசேயிடம் சொல்லிவிட்டார், இவர்களை ஒரு நிமிடத்திலே நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டார். क्योंकि मूसा से परमेश्वर ने कहा था देखो इन लोगों को झटपट मैं मारने वाला हूं. உன் மூலமாக ஒரு சந்ததியை நான் எழுப்பி இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று மோசேயிடம் சொல்கிறார். मूसा से परमेश्वर ने बातें किया, लेकिन तेरे द्वारा एक बड़ी जाति को उत्पन्न कराऊंगा. ஆனால் மோசேயால் இந்த காரியத்தை தாங்க முடியவில்லை. लेकिन जो नाश होने वाले लोगों को देख करके मूसा एकदम तरस खा रहा था. ஆண்டவரே, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைத்தருளுவீர்களாக. इसलिए मूसा ने प्रार्थना की, हे परमेश्वर अब्राहम इसहाक याकूब का उस वादा को तू याद करे. இந்த சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. क्योंकि तूने कहा था देखो इन लोगों को मैं आकाश के तारा जैसे गिनाऊंगा या बढ़ाऊंगा. அவர்களுக்கு அந்த சந்ததியாருக்கு இந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னீரே. हे परमेश्वर तूने कहा था कि इस देश को उन लोगों के लिए मैं दूंगा. தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்தை தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उसमें लिखा है कि 14 वचन में तब यहोवा अपनी प्रजा की हानि करने से उसने कहा था पछताया. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा मिले. நம்முடைய வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது हमारे जीवन में इस प्रकार की परिस्थिति जब आती ஒரு है, காரியத்தை நினைக்க வேண்டும். एक बात को हमें स्मरण करना है. தேவன் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூற வேண்டும். परमेश्वर ने मुझसे कहा था वायदाओं को, उन वायदाओं को मुझे स्मरण करना पड़ेगा. தேவன் சொன்னதை செய்கிற தேவன். क्योंकि परमेश्वर जो कुछ कहता है उसको करने वाला है. என் தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. मेरा परमेश्वर झूठ बोलने वाला नहीं என் है. தேவன் மனம் மாறுகிறவர் அல்ல. मेरा परमेश्वर मन बदलने वाला नहीं है. அவர் சொன்னது சொன்னதே. उसने कहा वो कहा है. ஆனால் लेकिन நாம் தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के अनुग्रह को हमें पाना जरूरत है. இங்கு மோசே ஜெபிக்கிறான். यहाँ मूसा ने विनती की. தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அவனுக்கு உத்தரவு அருளுகிறார். परमेश्वर ने उसकी विनती को सुन करके उसको उत्तर दिया. அவன் தொடர்ந்து ஆண்டவரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். लगातार मूसा परमेश्वर से बातें कर रहा है. 33ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது अगले अध्याय 33 अध्याय में आएंगे. என்னை பேர் சொல்லி நீர் அழைத்தது உண்மையானால் मूसा कहता है प्रभु अगर मेरे नाम लेके तू बुलाया है सच है तो. என் கண்களில் உமக்கு கிருபை கிடைத்தது என்று தேவரீர் சொன்னதுண்டே. हे प्रभु तूने कहा था कि मेरी आंखों में मेरी दृष्टि में अनुग्रह मिला है. அப்படியானால் अगर ऐसा हो ஆண்டவரே எனக்கு உம்முடைய மகிமையை காண்பியும் என்று சொல்லி 18ஆம் வசனத்திலே ஆண்டவரை நோக்கி கேட்கிறான். 18 वचन को देखिएगा. मूसा परमेश्वर से पूछता है, मांगता है, हे प्रभु अपना तेज महिमा को दिखा. தேவன் அவனுக்கு பதிலாக परमेश्वर ने उसके लिए जवाब दिया, எவன் மேல் கிருபையாய் சித்த இருப்பேனோ मैं जिस पर अनुग्रह करना चाहता हूँ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். उस पर अनुग्रह करूंगा. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ जिस पर दया करना मैं चाहूँ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் मैं उस पर दया करूंगा. என்று சொல்லி மோசேயோடு பேசுகிற காரியத்தை காண்கிறோம். इस प्रकार मूसा से परमेश्वर बातें करता हुआ यहाँ देखते हैं. அதை தொடர்ந்து தான் சொல்கிறார், கர்த்தர் கர்த்தர் மன உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன் என்று சொல்லி 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்கிறார். इसके बाद ही 34वां अध्याय 6 वचन में कहता है कि यहोवा ईश्वर दयालु और अनुग्रहकारी है. உன்னுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம். आपके परिवार में झंझट हो सकता है. நீ ஊழியத்திற்கு வந்தபடினாலே आप सेवकाई में आने के चलते எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் தேவனுக்கு பின்னாக வந்தபடினாலே सारी बातों को छोड़ करके परमेश्वर के पीछे हो लेने के चलते குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகலாம். आपके परिवार में झंझट हो सकता है. குடும்பத்தில் உள்ளவர் சொல்வார்கள், परिवार के लोग कहेंगे நீ வந்தால் தான் தீரும் என்று சொல்லி. तुम आओगे तभी ये समस्या ठीक होगा. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை உண்டாகலாம். आप कई लोगों के जीवन में समस्या हो सकती है. தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டாகலாம். व्यक्तिगत परिवार के व्यक्तिगत जीवन में समस्या उठ सकती है. ஆனால் தேவன் சொல்கிறார், लेकिन परमेश्वर कहता है நான் உன்மேல் இரக்கமாயிருப்பேன். मैं
तुझ पर अनुग्रह दिखाऊंगा। நான் மன உருக்கம் நிறைந்தவன், मैं अनुग्रहकारी दयालु हूँ, நான் நீடிய பொறுமை நிறைந்த தேவன், मैं बड़े नम्र स्वभाव का हूँ, நான் இரக்கம் காண்பிக்கிற தேவனாகும். मैं करुणा दिखाने वाला परमेश्वर हूँ। அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். उस अनुग्रह को हम प्राप्त करना जरूरत है। தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள उस வேண்டும். करुणा को हमें प्राप्त करने के लिए जरूरत நன்மையும் है। கிருபையும் என்னை தொடர भलाई करुणा मेरे पीछे होने के लिए நான் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டவனாக காணப்பட வேண்டும். मुझे परमेश्वर के अनुग्रह को प्राप्त करने वाला रहना है। லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது लूका पहला अध्याय वचन 50 को देखेंगे तो லூக்கா 1:50 लूका 1 का 50 और उसकी दया उन पर जो उससे डरते हैं पीढ़ी से पीढ़ी तक बनी रहती है। அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. और उसकी दया उन पर जो उससे डरते हैं पीढ़ी से पीढ़ी तक बनी रहती है। தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. पीढ़ी से पीढ़ी तक बनी रहती है। தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. लिखा है जो कोई परमेश्वर का डर मानता है वो धन्य है। தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். परमेश्वर से डरते हुए उसके मार्गों पर चलने वाला मनुष्य धन्य है। அவனை சீயோனில் இருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். उसको सियोन से परमेश्वर आशीष करता है। தேவனுக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? परमेश्वर का डर मानने का मतलब क्या है? தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்யக்கூடாது. परमेश्वर जो पसंद नहीं करता उसको छोटी बड़े काम न करूंगा। அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். वो जो कहता है उसको करना है। எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை செய்யவே கூடாது. वो नहीं करने के लिए कहता है तो मैं नहीं करूंगा। அவருக்கு பயந்து அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். उससे डरते हुए उसकी इच्छा को पूरा करने के लिए सौंपना चाहिए। அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். इसी को कहते हैं परमेश्वर के डर भय मानना। அநேக முறை நாம் தேவனுக்கு பயப்படாதபடி துணிகரமாக சில காரியங்களை செய்து விடுகிறோம். कई बार हम जिद्दी करके ना डरते हुए गलत काम कर बैठते हैं। அதன் மூலமாக கிடைக்கிற சில தண்டனைகள் விபரீதமாக இருந்தாலும் தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிப்பது போல தேவன் நம்மை சிட்சிக்கிறார். उसके लिए भयंकर दंड वो दे सकता था, लेकिन एक बाप जिस प्रकार एक बच्चे को ताड़ना देता है वैसे ताड़ना ही वो दे रहा है। தவறு செய்யும்போது தண்டனை உண்டு. गलती करने से दंड जरूर मिलता। நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், मैं उद्धार पा लिया என் हूँ, பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார், मेरे पाप की क्षमा हो நான் गई है, அபிஷேகம் பண்ணி விட்டேன், मैं अभिषेक पा लिया हूँ, இனி எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்ல अभी முடியாது. क्या मेरे लिए कुछ भी नहीं। நீ எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தாலும் आप कितनी बड़ी सेवा क्यों न हो, நீ தவறு செய்யும்போது உனக்கு தண்டனை உண்டு. अगर आप गलती करेंगे तो दंडनीय है। ஆனால் என் தேவன் இரக்கமுள்ள தேவன், தகப்பனை போல தண்டிக்கிறவர். लेकिन मेरा पिता वो दयालु है, वो बाप के समान होकर के वो ताड़ना देता है। தண்டிக்கிற அதே கை என்னை தூக்கி என்னை அரவணைத்து என்னை அணைத்துக் கொள்கிறது. दंड देने वाला वही हाथ मुझे उठा करके गले लगा करके मुझे चुम्बन देता है। பழையபடி அவருடைய பாதையிலே சொல்லும்படியாக எனக்கு பலத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் தந்தவர் வழி நடத்துகிறார். फिर ताकत देके अभिषेक देके उसके मार्ग में चलने के लिए वो करता है। தேவன் நல்லவர், परमेश्वर भला है, நன்மை செய்கிறவர், वो भलाई करने वाला அவர் है, இரக்கமுள்ளவர். वो दयालु है। அவருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். और उसके डरते हुए उसके मार्गों में चलने के लिए अपने आप को सौंपेंगे। லூக்கா 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிக்கும்போது वही लूका पहला अध्याय 52 वचन को अगर आप पढ़ेंगे, அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கலாம். हम पढ़ेंगे उसमें क्या लिखा है। उसने बलवानों को उनके सिंहासनों से गिरा दिया और दीनों को ऊंचा किया। தாழ்மையானவர்களை உயர்த்தினார். लिखा है दीनों को उसने ऊंचा किया। அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையை உண்டாக்குகிறது. उसके अनुग्रह दया हमारे जीवन में नम्र स्वभाव को देता है। பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், अभिमानियों को परमेश्वर सामना करता है, தாழ்மை உள்ளவர்களுக்கு लेकिन जो नम्र है தேவன் உயர்த்துகிறார். उनको परमेश्वर ऊंचा करता है, தேவன் அவனை உயர்த்துகிறார். उनको परमेश्वर ऊंचा करता है। நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம்.
परमेश्वर के लिए हम अपने जीवन में नम्र हो जाएं। எலியா என்ற தீர்க்கதரிசி एलिया करके नबी था, வல்லமை நிறைந்தவன், वो सामर्थ रखता था, அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவன். अभिषेक से भरपूर था। அவன் சொன்னபோது மழை பெய்யவில்லை. उसने कहा पानी बंद हो गई। அவ்வளவு பெரிய வல்லமை நிறைந்த அந்த ஊழியக்காரன், उतनी सामर्थ्य ढंग से काम करने वाला एलिया, ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரம் 41 வசனத்தில் வரும்போது, पहला राजा 18 अध्याय 41 वचन में अगर आप आएंगे, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां यूं लिखा है, போஜனமானம் பண்ணும், भोजन करके खा पी ले, பெரு மலையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லி, एक बड़े बारिश की सनसनाहट को मैं सुन रहा हूं। ஆவில் நிறைந்து சொன்னானோ மாம்சத்தில் சொன்னானோ நான் அறியேன், मुझे मालूम नहीं वो आत्मा में भरपूर होकर के कहा या ऐसे ही कहा, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், लेकिन मुझे एक बात को मालूम है, என் வேதம் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. बाइबल मुझे एक बात को सिखाती है। அவன் சொன்னான், उसने कहा, அவன் செய்தான், उसने कहा, ஆகா போஜனம் பண்ண போனா 42 வசனம், उसका 42वां वचन 18 अध्याय में, எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து அவன் செபிக்க ஆரம்பிக்கிறான். तब अहाब खाने पीने को चला गया और एलिया उस कर्मेल की चोटी पर चला गया, भूमि पर गिरा, अपना मुंह घुटने के बीच किया। பணிந்து குனிந்து அவன் அங்கே தேவனை நோக்கி கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிறோம். गिरा और दंडवत किया, परमेश्वर की ओर चिल्लाने लगा करके हम देखते हैं। தன்னை தாழ்த்துகிறான். वो अपने को नम्र किया, ஆண்டவரே நான் சொல்லிவிட்டேன், हे प्रभु मैंने कह दिया, ஒரு பெருமழையின் இரைச்சல் உண்டாயிற்று என்று நான் சொல்லிவிட்டேன், बड़ी बारिश की आवाज हो रहा है करके ஒரு मैं कह பெரிய दिया, பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது என்று சொல்லிவிட்டேன், मैं कह दिया बड़ी जागृति होने वाला है, குணமாக்க போகிறார் என்று நான் சொல்லிவிட்டேன். मैं कह दिया कि ऐसे चंगाई होने वाला है। அதோடு அவன் நின்று விடவில்லை, लेकिन वहां वो रुका नहीं, கீழே விழுகிறான். वो नीचे गिरा, பணிந்து குனிந்து ஆண்டவரை நோக்கி ஒரு தடவை அல்ல 7 தடவை அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். परमेश्वर के सामने गिरा, गिड़गिड़ा कर, एक बार नहीं 7 बार उसने विनती की। அவனுடைய தாழ்மையை தேவன் பார்த்தார். उसकी नम्रता को परमेश्वर ने ஒரு देखा, பெரிய மழை பெய்தது, बड़ी बारिश हुई, அவன் வேகமாக ஓடத்தக்கதான ஒரு வல்லமையை பெற்றுக்கொண்டான். वो दौड़ा दौड़ा, उतनी ताकत को पाया दौड़ने के लिए। கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததனால் அவன் இஸ்ரவேலுக்கு வருமட்டுமாக ஆகாப்புக்கு முன்பாக ஓடுகிறான். लिखा है इजराइल तक आने के पहले आहाब के पहले दौड़ गया, அவனை எதிர்த்து அந்த ஆகாப்புக்கு விரோதிக்கு முன்பாக முன்னே ஓடுகிறான். और आहाब जो था, जो विरोध करता था, उसके आगे वो भागा। தேவ சமூகத்திலே நீ விழுந்து கிடக்கும்போது, परमेश्वर के सम्मुख में आप जब गिर पड़ेंगे, நீ உன்னை தாழ்த்தும் போது, अगर आप नम्र करेंगे, அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார். वहां परमेश्वर एक काम को करेगा। எதிரிகளும் உன்னை பகைக்கிறவர்களும் வெட்கப்படத்தக்கதாக அவர்களுக்கு முன்பாக நீ ஓடுவாய். आपके विरोधी, आपके सामने बोलने वाले लज्जित होने लायक, आप उनके आगे फार होके தேவன் दौड़ेंगे। உன்னை மேன்மைப்படுத்துவார். आपको परमेश्वर ऊंचा करेगा, தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார். परमेश्वर आपको ऊंचा उठाएगा, உன்னை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்வார். आपके द्वारा बड़े बड़े कामों करेगा। தாழ்மை உள்ளவரிடம் தங்கினா அவருடைய கிருபை உன்மேல் தங்கும். अनुग्रह जो नम्र लोगों के ऊपर रहता था, आपके ऊपर रहेगा। இரக்கத்தை பெற நீ தேவ சமூகத்திலே உன்னை தாழ்த்து. अनुग्रह को पाने के लिए परमेश्वर के सम्मुख में अपने को झुकाओ। ஆண்டவருக்கு என்று சில மணி நேரத்தை ஒதுக்கு. परमेश्वर के लिए कुछ घंटों को अलग कीजिए। எங்க ஒதுக்க? कहाँ अलग करेंगे भाई? காலைல எழும்புன உடனே சோற பொங்கவா, பிள்ளைய பார்க்கவா, ஸ்கூலுக்கு போகவா? सुबह उठेंगे तो क्या खाना बनाएंगे, बच्चों को देखेंगे, स्कूल के लिए तैयार करेंगे, क्या करेंगे? अगर लेट हो जाएगा पैसा भी कट जाता है. லேட்டா போனோம் சொன்னா அங்க லேட்னு சொல்லி பணத்தை குறைச்சிடுறாங்க. இப்படியே இருக்கும்போது நான் எங்கேயா எனக்கு ஜோம் பண்ற கேட்டா இருக்கு. ऐसा करने से प्रार्थना करने के लिए कहाँ मेरे लिए समय है? நேரத்தை ஒதுக்கு. समय को अलग कीजिए, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கு. थोड़ा सा समय को अलग कीजिए। 6 மணிக்கு எழும்புற நீ 5 மணிக்கு எழும்ப ட்ரை பண்ணு. 6 बजे उठने वाले आप 5 बजे उठने के लिए तैयार कीजिए। தேவன் உன் உள்ளத்தை அறிந்திருக்கிறார். परमेश्वर आपके दिल को जानता है। தேவனுடைய எல்லா காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார். परमेश्वर आपके सारे काम को जानता है। கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றும் அவருக்கு தெரியும். आपके दुख, आपकी बातें, सब कुछ उसको मालूम है। என் தேவன் கடின இருதயம் உள்ளவர் அல்ல.
அல்ல. मेरा परमेश्वर कठिन मन वाले नहीं है, அவருக்கு ஒரு சாப்பிட்டு இருதயம் உண்டு. उसका एक मुलायम दिल होता, அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்தவர். दयालु, तरस खाने वाला है। உன் காரியங்களை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில அவர் உனக்கு உதவி செய்து உன்னை மேன்மைப்படுத்துவார். आपको देखकर, कष्ट को देखकर, काम को देखकर आपको मदद करने के लिए दौड़ाता है। ஆகாப்பை குறித்து ஆண்டவர் சொன்னார், आहाब के बारे में परमेश्वर ने कहा, அவன் தன்னை அவனை அவன் அவன் அவனை அவனை அழிக்கும்படியாக தேவன் தீர்மானித்த போது, जब उसको सत्यानाश करने के लिए परमेश्वर ने मन में ठान लिया आहाब को गिराने के लिए। வாசிங்க 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 21 ராஜாக்கள் 21 27. 21 अध्याय 27 वचन को देखेंगे। पहला राजा 21 का 27। एलिया के ये वचन सुनकर अहाब ने अपने वस्त्र फाड़े और अपनी देह पर टाट लपेटकर उपवास करने और टाट ही ओढ़े पड़ा रहने लगा। ஆகாப்பை போல அக்கிரமம் செய்த ராஜா ஒருத்தனும் கிடையாது. जो कुकर्म करने वाला, इतने महापाप करने वाले राजा आहाब जैसे कोई नहीं रहा। பொல்லாப்பு செய்தவன், बहुत कुकर्म उसने किया। அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, उसके बारे में बाइबल कहती है, பொல்லாப்பு செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை என்று சொல்லி 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 25वां वचन में लिखा है कि आहाब ऐसा आहाब है कि कुकर्म करने के लिए अपने आप को बेचा। ஆனால் लेकिन இங்க அவன் செய்யற காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். यहाँ आहाब की नम्र दिल को परमेश्वर ने देखा। ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது, 27 वचन में जैसे लिखा है, टाट ओढ़ कर लपेट कर उपवास जब उसने किया। 29ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 29 वचन में लिखा है, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? क्या तूने देखा आहाब मेरे सामने अपने को नम्र बनाया? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினாலே, वो अपने को मेरे सामने नम्र करने के चलते அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். मैं वह विपत्ति को उसके दिनों में आने न दूंगा। என் ஆண்டவர் நன்மை செய்கிற मेरा ஆண்டவர், परमेश्वर भलाई करने वाला, நல்லதை செய்கிற ஆண்டவர், भलाई करने वाला है। உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையிலிருந்து உன்னை தப்புவிக்கிற தேவன், आपको मिलने वाले दंड से आपको बचाने वाला है। அந்த பொல்லாப்பை அவனை விட்டு நீக்குகிறார். उसकी बुराई को उस आहाब से परमेश्वर छीन रहा है। அக்கிரமம் சிந்தை கொண்ட ஆகாப்புக்கு தேவன் அந்த கிருபை அளித்தார். உனக்கு நிச்சயம் உண்டு. उस कुकर्म करने वाले महापापी आहाब के लिए परमेश्वर करता तो आपके लिए क्यों नहीं करता? உனக்கு அவர் கிருபை செய்வார், आपके लिए अनुग्रह करेगा, நன்மை செய்வார், भलाई करेगा, உன் பாவத்தை மன்னிப்பார், आपके पापों को क्षमा करेगा। அவர் மறந்து விடுகிற தேவனாகும். भूलने वाला परमेश्वर नहीं है। சங்கீதம் 32 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 32 भजन संगीता 32 में कहता है, தேவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, जिनके पाप क्षमा किए தேவனுடைய गए, அக்கிரமம் மூடப்பட்டதோ, जिनके पाप ढंपा गया, அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो धन्य करके लिखा என் है। தேவன் மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, मेरा परमेश्वर ना केवल क्षमा करता, அவர் மறந்து விடுகிறவர். वो भूलने वाला है। மனுஷன் சொல்லிட்டே இருப்பான். मनुष्य बोलते रहता, 40 வருஷத்துக்கு முன்னால, 40 साल पहले, 20 வருஷத்துக்கு முன்னால, 20 साल வா, पहले, உனக்கு 5 வயசு இருக்கும்போது, तुम्हारा उम्र जब 5 ही था, ஆனா என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. लेकिन हमारा परमेश्वर என் याद ஆண்டவர் दिलाने वाला நன்மை नहीं, செய்கிறவர், वो भलाई करने वाला அவர் है, கிருபை நிறைந்தவர், वो अनुग्रह से உன்னுடைய बड़ा, பாவத்தை மன்னித்து மறக்கிறவர், वो पाप को क्षमा करके भूलता, மகிமையினால் பரிசுத்தத்தினால் உன்னை அலங்கரிப்பவர், वो पवित्रता और शोभा से आपको श्रृंगार करता, பரலோகத்தில் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுகிற தேவனாகும். स्वर्ग की योजना आपके लिए पूरा करने वाला, அவர் இரக்கம் பெரியது, उसकी दया बड़ी, அவர் இரக்கம் பெரியது. उसका अनुग्रह बड़ा, அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். उस अनुग्रह को पा लीजिए। தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். परमेश्वर के सम्मुख में अपने को நம்மை नम्र முழுவதுமாக करें, அவருடைய கரத்திலே தாழ்த்துவோம். पूरे पूरे उसके हाथों में नम्र करे। ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும் हे ஆண்டவரே. प्रभु, आपकी दया मेरे लिए चाहिए, உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. आपकी करुणा मेरे लिए உம்முடைய चाहिए, கண்களில் எனக்கு இரக்கம் வேண்டும் ஆண்டவரே. आपकी आंखों में दया चाहिए। ஆண்டவரை நோக்கி கேட்போம். परमेश्वर से प्रार्थना करेंगे, முதலாவது पहले இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். दया को प्राप्त कर लेंगे। இரண்டாவது ஒரு காரியத்தை நான் வேகமாக சொல்ல முடிகிறேன். मैं दूसरी एक बात को आपसे कहने के लिए चाहता हूँ। சங்கீதம் 145 சங்கீதம் 14 வசனத்தை வாசிக்கலாம். भजन संगीता 145 14 145 14 145 का 14
यहोवा सब गिरते हुओं को संभालता है और सब झुके हुओं को सीधा खड़ा करता है। விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். यहोवा सब गिरते हुओं को संभालता है और सब झुके हुओं को सीधा खड़ा करता है। தாங்குகிறார், वो தூக்கி संभालता, விடுகிறார். सीधा खड़ा करता। யாரை? किसको? ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் கர்த்தருக்கு நேராக செல்லும் போது जब परमेश्वर के लहू से धोए गए लोग उसके सम्मुख में जब जाएगा, ஆண்டவர் அவர்களை தாங்குகிறார். परमेश्वर उनको संभालता है, வலுவாதபடி தாங்குகிற தேவன். ना फिसलने देता। அவருடைய கரம் நம்மோடு கூட நிற்கிறது. उसके हाथ हमारे साथ बने रहता। அப்படியே விழுந்து விட்டாலும் சரி, चाहे ऐसे गिर भी जाए, அவர் திரும்பவும் நம்மை தூக்கி விடுகிறார். फिर से हमें सीधा खड़ा करता। 12 சீடர்கள் பேதுரு விசேஷித்தமானவன். 12 चेले यीशु के थे, उसमें पत्रस विशिष्ट था। தேவன் அவன் மீது ஒரு பெரிய நோக்கத்தை उस வைத்திருந்தார். पत्रस के ऊपर बड़ी योजना उसने रखा। அவனை கொண்டுதான் முதல் சபையை உருவாக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். परमेश्वर की योजना ये थी कि उस पत्रस के द्वारा ही बड़ी पहली कलीसिया को बनवाऊं। பரலோகத்தின் திட்டம் அதுதான். वो स्वर्ग का योजना बनी थी। சாத்தான் பார்த்தான். शैतान ने देखा ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பாடு जब यीशु जी उठ गया, யோவான் சுவிசேஷத்தில் அவனை குறித்து விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. उस पत्रस के बारे में हम पढ़ते हैं यूहन्ना की किताब में ஆக்கிரிய அத்தியாயமே அவன் தன்னுடைய சீடர்கள் 21ஆம் அதிகாரத்தில் 21 अध्याय में அவன் அங்கே என்ன நடந்தது என்று சொல்ல முடியவில்லை. वहाँ क्या हुआ है करके हम देख सकते हैं। வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. तीसरा वचन में यूं लिखा है, பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்று, அதற்கு அவர்கள் நாங்களும் உடன் வருகிறேன் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. शमौन पतरस ने उनसे कहा, मैं मछली पकड़ने के लिए जा रहा हूँ। उन्होंने उससे कहा, हम भी तेरे साथ चलेंगे। அவன் விழுந்தா பரவாயில்ல, என்னனையும் போறான். ठीक है, एक व्यक्ति गिर गया, छोड़ दो। அவனோடு கூட இருந்தவங்களையும் சேர்த்து लेकिन वो गिरा, सारे लोगों को लेकर के गिरा दिया। ஒருத்தன் பின்வாங்கி போகும்போது एक व्यक्ति जब पीछे मुड़ जाता है, அவன் என்ன சொல்வான் தெரியுமா? वो क्या कहेगा मालूम है? அது சரியில்லப்பா, वो ठीक नहीं है भाई। ஜேம்ஸ்ல முன்னால அப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி இல்லப்பா. जेम्स पहले ऐसे था, अभी पहले का जेम्स அந்த नहीं है। தலைவர் ठीक नहीं, இந்த தலைவர் ठीक नहीं பா. அந்த லீடர் சரியில்லை, இந்த லீடர் சரியில்லை। நீங்க இருந்தேனா உருப்பட மாட்டா. तुम यहाँ जेम्स में रहेगे तो तुम भी बर्बाद हो जाओगे। இப்படிதான் பிசாசு உங்ககிட்ட பேசி உங்களை பின்வாங்க பண்ணுவான். शैतान आपके कानों में डाल डाल करके आपको पीछे गिराने के चक्कर में है। என் ஆண்டவர் இரக்கம் நிறைந்த தேவன். लेकिन मेरा परमेश्वर दया से भरा है। பரலோகத்தில் அவனை குறித்து முதலே தேவன் திட்டத்தை வச்சிட்டாரு. शैतान के बारे में स्वर्ग में पहले से लिखी गई। இந்த கன்மலையின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொல்லிட்டாரு. पत्रस के बारे में भी लिखा गया, इस पत्थर पर मैं मेरी कलीसिया को बनाऊंगा। பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லிட்டாரு. अधोलोक के फाटक इसके ऊपर प्रबल ना होंगे। சாத்தான் உன்னை பிடிச்சு இழுத்துட்டு போனாலும், शैतान आपको खींच के ले जाए, ஏ பத்ரஸ், हे पेदरू, நான் உன் பின்னால வரேன்பா. मैं तेरे पीछे रहूंगा। அவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு. एक ही प्रश्न यीशु ने पूछा, அத 3 தடவை கேட்டாரு. बस जब देखा, நீ என்ன நேசிக்கிறாயா? हे पत्रस, तुम मुझसे प्रेम करते हो, என்னில் அன்பு கூறுகிறாயா? तुम मुझसे स्नेह रखते हो। அவனை தூக்கி நிறுத்தினாரு. उसको यीशु ने उठा के खड़ा किया। பெண்டெகோஸ்தே நாளிலே जब पेंतिकोस्त का दिन आया, அவன் அபிஷேகத்தை பெற்ற போது, उस पत्रस अभिषेक को जब पाया, அவன் எழுந்து நின்று ஜெபித்து அவன் பிரசங்கித்த போது, जब वो खड़े होकर के प्रचार करना शुरू किया, 1000 பேர் சபையிலே முதலாக சேர்க்கப்பட்டார்கள். पहले पहले 3000 लोग कलीसिया में उद्धार पाके आए। हालेलुया, 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 हालेलुया। உன்னை கொண்டு தேவன் ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக, मेरे द्वारा परमेश्वर बड़ी झुंड को तैयार करने के लिए, உன்னை சத்துரு சோதிக்க வந்தாலும், आपके परीक्षा करने के लिए शत्रु आ जाए, கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்தி அதே இடத்தில் தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து நிரூபிக்கிற தேவனாகும். हमारा परमेश्वर ऐसा परमेश्वर है, उसकी योजनाओं को आपके मन में डालकर जो कुछ करने जा रहा है उसको करके दिखाएगा। அவரை நோக்கி பார், उसकी ओर ताको, தேவனை नोக்கி பார், परमेश्वर की ओर ताको, உன்னை தூக்கி எடுக்கிற கரம் உன்னோடு கூட நிற்கிறது. क्योंकि उसको उठाने का हाथ जो है आपके साथ है। கரம் பிடித்து தூக்குகிற தேவன் உன்னை வழி நடத்துவார். हाथ धर के ले चलने वाला परमेश्वर आपकी अगुवाई करेगा। தேவன் உன்னோடு கூட நின்று பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर के आप साथ होकर के बड़े बड़े काम करने योग्य है। யூதா 24 வசனம், यहूदा पहला अध्याय 24 वचन। यहूदा, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, उस यहूदा की किताब में लिखा है, अब जो तुम्हें ठोकर खाने से बचा सकता है और अपनी महिमा की भरपूरी के सामने मगन और निर्दोष करके खड़ा कर सकता है।
வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சந்திதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். लिखा है तुम्हें ठोकर खाने से बचा सकता है, अपनी महिमा की भरपूरी के सामने मगन और निर्दोष करके खड़ा कर सकता है. அவரை உறுதியாக பிடித்துக்கொள். इसको आप थाम लीजिए, அவரை விட்டு விடாதே. उसको ना छोड़िए, அவருடைய வசனத்தை பிடித்துக்கொள்ளுங்க. उसके वचन को थामिए, வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள்ளுங்க. वायदा को पकड़िए, தேவன் உங்களுக்கு தந்த தரிசனத்தை வைத்துக்கொள்ளுங்க. दर्शन को थामते रहिए. அவர் மாசற்ற சிங்காசனத்திலே மகிமையோடு உங்களை நிறுத்தும்படியாக अपनी महिमा की भरपूरी में वो आपको खड़ा करने के लिए, கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். आप चाहे गिर भी जाए आपको उठाने वाला परमेश्वर है. வீட்டில் போய் படியுங்கள். யாத்திராம் 23 அதிகாரம் 20 21 வசனத்தை வாசிக்கும் போது निर्गमन 23 अध्याय 20 और 21 वचन को घर में जाके पढ़ लीजिए. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி வரும்போது इस्राएल लोग मिस्र देश से छुटकारे पाके जब आ रहे थे, அவர் சொல்கிறார், ஒரு தூதனை உனக்கு முன்பாக நான் அனுப்புகிறேன். परमेश्वर ने कहा, हे मूसा, मैं मेरा स्वर्गदूत को तेरे सामने विदा करूंगा. எந்த விதமான தப்பும் தவறும் தீங்கும் தீமையும் வராதபடி அவன் உனக்கு முன்னே செல்வான். तुम्हें बचाएगा, हानि से बचाएगा. स्वर्गदूत तुम्हारे आगे आगे चलेगा. அவனுக்கு முன்பாக கலகம் பண்ணாதிருப்பாயாக. और तुम उनके सामने न कुछ बोले. पवित्र जीवन में आगे बढ़ो. परिशुद्ध வாழ்க்கையிலே முன்னேறு. पवित्र जीवन में आगे बढ़ो. परिशुद्ध வாழ்க்கையிலே முன்னேறு. உனக்கு முன்பாக சொல்லுகிற தூதன் பாதம் கழிராதபடி உன்னை காக்கிறவர். तुम्हारे आगे आगे चलने वाले तेरे पांव फिसलने से तुम्हें बचाने वाला வலது स्वर्गदूत है. பக்கத்தில் 1000 இடது பக்கத்தில் 10000 வந்தாலும் அது உன்னை அணுகாது என்று चाहे எழுதப்பட்டிருக்கிறது. दाहिनी ओर 1000, बाएं ओर 10,000 आए, कोई तुम्हें छू नहीं सकता. பாலாக் பிளேயாமை கூப்பிட்ட போது जब बालक बिलाम को बुलाया, அவன் சொன்னான், வீடு நிறைய பொன்னையும் பொருளையும் தந்தாலும் ஆண்டவர் சொல்லாம நான் போக மாட்டேன்னு சொன்னான். उसने कहा, अगर मेरे घर भर के सोना चांदी दोगे तो परमेश्वर नहीं कहेगा तो मैं नहीं जाऊंगा. அப்படி சொன்னா பிளேயாம் தான் பின்னால புறப்பட்டு போறான். ऐसे तो कहा था बिलाम, लेकिन तो भी वो चल गया. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन बाइबल में लिखा है, என்னாகும் 22 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கும் போது गिनती 22 अध्याय 25 वचन को पढ़ेंगे तो கழுதை தேவதூதனை கண்டது, பிளேயாம் காணவில்லை. उस गधा जिस पर उस बिलाम सवार था, गधा ने उस स्वर्गदूत को देखा, बिलाम ने नहीं देखा. உனக்கு முன்பாக உன் வீட்டுக்குள் உலாவுகிற தேவதூதனை உன் வீட்டில் இருக்கிற மிருகங்கள் பிராணிகள் காண முடியும், ஆனால் உன் கண் இருளடையாதபடி காத்துக்கொள். आपके साथ या आपके बाहर रहने वाले जानवर है, वो जानवर शायद स्वर्गदूत को देख सकता है, लेकिन आपके आंख में कुछ ऐसे पर्दा पड़ने के चलते आप नहीं देख पाएंगे. நான் இறுதியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். आखिरी में एक बात को कह के मैं अंत करता हूँ. முதலாவது இரக்கம் செய்கிற தேவன். पहले हमने देखा दया दिखाने वाला, உன்னை கீழே விழாதபடி உன்னை தூக்கி எடுக்கிற தேவன். ना गिरने से हमें उठाने वाला, थामने वाला. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். आखिरी में एक काम बात करके मैं अंत करता हूँ. சங்கீதம் 145 சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். भजन संहिता 145 21 वचन को हम देखेंगे. கர்த்தரை துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவுது. मैं यहोवा की स्तुति करूंगा और सारे प्राणी उसके पवित्र नाम को सदा सर्वदा धन्य करते रहेंगे. துதி செலுத்துங்கள். स्तुति करते रहिए. எல்லா காரியத்திலும் தேவனை துதியுங்கள். सारी बातों में उस परमेश्वर को स्तुति करते रहिए. துதிக்கும் போது தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். जब स्तुति करेंगे तो परमेश्वर काम करेगा. எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டிருந்தது. यरीहो की शहर पना पूरे पूरे उठ गए, खड़ा था. ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னாரு. परमेश्वर ने उन लोगों से एक ही काम करने के लिए कहा. 7 நாட்கள் அதை சுத்தி துதிக்கும்படியாக சொன்னார். 7 दिन उसको घूम के चक्कर मार के स्तुति करते रहो. 7 நாளிலே 7 தடவை அவர்கள் துதித்து வந்தார்கள். 7वां दिन में 7 बार उन्होंने स्तुति किया. எரிகோ கோட்டை தானாக முறிந்து கீழே விழுந்தது. एरियो का गढ़ जो है अपने आप गिर पड़ा. வாழ்க்கையின் பிரச்சனைகள் துதியால் இடிந்து விழும். आपके घर की समस्या स्तुति के चलते दूर होने पर है. உங்களுடைய வியாதிகள் துதியினால் சுகமாகும். आपकी बीमारी स्तुति करने के चलते
दूर चली जाएगी। யோசபாத் என்ற ராஜா योसबात करके राजा திரளான அந்த சேனையை கண்டபோது जब बड़ी सेना को उसने देखा, அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. उसको ना पता था क्या करूं। இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை. कहता इतनी बड़ी सेना के सामने कैसा खड़ा रहूंगा। என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. कहता मुझे पता नहीं, ஆனா எழுதப்பட்டிருக்கிறது, लेकिन लिखा எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. हमारी आंखें तेरी ओर लगी रहती है। கேவல் மை தேரே ஓர் தத்தாம் பிரபுஜி. आंडवरे उम्मे नोकी पाखरे, அவனையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். उसी को वह थकते रहा। ஆண்டவர் சொன்னாரே, प्रभु ने कहा துதிக்கும்படி ஒரு சேனையை உருவாக்கும் என்று स्तुति சொன்னார். करने के लिए सेना को खड़ा कर। அவன் துதிக்க ஆரம்பித்தான். स्तुति करना शुरू அவன் किया, பாட ஆரம்பித்தான். गाना शुरू किया। தேவனை துதித்த போது जब उसने परमेश्वर की स्तुति की, அங்கே ஒரு பெரிய வெற்றி உண்டாயிற்று. वहां बड़ी विजय हुई। துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் स्तुतियों के बीच में वास करने वाला ஆண்டவரை परमेश्वर। துதிக்கும் போது जब आप परमेश्वर की स्तुति करेंगे, தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன், आपकी बुराई को भलाई में बदल डालने वाला परमेश्वर, எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாறுதலை காணத்தக்கதாக आपके जीवन में हर जगह में बदलाव को देखोगे। தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். परमेश्वर बड़े बड़े काम करेगा। என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் मेरे जीवन में நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். अनुग्रह करुणा सच्चाई என் साथ ஜீவன் உள்ள रहेगी। நாளெல்லாம் मेरे जीवन भर में நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். करुणा और सच्चाई पीछे हो लेंगी। அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி हम हाथों को उठाएं, हम देवने- आंखों को बंद करके